வெல்கம் டு அ டே இன் அம்முஸ் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டைல் மேக்ரோனி எப்படி செய்கிறதுனா இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். இன்றைக்கி நான் செய்கிற ரெசிபி பார்த்துட்டு வீட்டில் கண்டிப்பாக செய்து பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம் மேக்ரோனி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் இப்போ நல்லா பாயில் ஆகட்டும். வாட்டர் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நாம் எடுத்து வச்ச மேக்ரோனி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அப்படியே கலந்து விடுங்க. ஒரே இடத்துல இருக்கும், அதனால் நல்லா கலந்து விடுங்க. எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா அப்படியே கலந்து விடுங்க. கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒட்டாமல் வரும். நல்லா குக் ஆகிட்டு வருது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. போதும், இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுருங்க, ஆறட்டும். இப்போ ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நாம் இதில் கொஞ்சம் மறுபடியும் ஆயில் சேர்க்க போகிறோம். ஆயில் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா அப்படியே கலந்து விடுங்க ஸ்பூன் வச்சு, ஏன்னா நல்லா ஒட்டாமல் பிரிஞ்சு இருக்கும், நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வடிகட்டி வச்சுட்டு அந்த குழகுழப்பு போகிறதுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த குழகுழப்புலாம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதில் ஆயில் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். கடாய் வச்சுடுங்க, கடாய் நல்லா சூடாகட்டும். ஆயில் போட்டுக்கோங்க, எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. ஒரு 5 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து நல்லா வதக்கணும், அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க பொடியாக. இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. 2 பெரிய வெங்காயம் வாஷ் பண்ணி தோல் உரித்து நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும், அதனால கொஞ்சம் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி நிறைய குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன், வேணுன்றவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ எல்லாத்தையுமே பாருங்கள். ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஆல்ரெடி நம்ம நறுக்கி சேர்த்துருப்போம், இருந்தாலும் பேஸ்ட்டாகவும் அரைச்சி சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு அப்படியே நல்லா வதக்குங்க. தக்காளியோட பச்சை வாசனையும் போகணும், அதனால் கொஞ்சம் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. மேக்ரோனிலாம் பார்த்தீங்கன்னா சுட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே வதக்குங்க. நாம் போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அதனால் நல்லா அப்படியே கொஞ்சம் வதக்குங்க. அப்படியே மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். ஒரு கேரட் வாஷ் பண்ணி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பீன்ஸ் வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கேப்சிகம் எடுத்துக்கோங்க, ஒரு பாதி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே இப்போ நல்லா கலந்து விடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். அப்படியே மெதுவாக திருப்பி விடுங்க. நல்லா அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். நாம் இப்போ இதில் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கலருக்காக ஒரு பிஞ்சு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா அப்படியே கலந்து விடுங்க. இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும், அதனால் ஒரு கப் தண்ணியில் ஒரு அரை கப் தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாட்டர் நிறைய சேர்க்க வேணாம், ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அது மேலேயே இப்போ பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி அப்படியே தூவி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ நல்லா அப்படியே வதக்குங்க. இப்போ அது கூடவே ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் சேர்த்துட்டு இப்போ நல்லா அப்படியே கலந்து விட்டுக்குங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விடுங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்க மேக்ரோனி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூவுன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அப்படியே கலந்து விடுங்க. மசாலாலாம் போயிட்டு நல்லா ஊறணும். இதே மாதிரி
இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும்ல, அதையும் சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விடுங்க. மெதுவாக திருப்பி விடுங்க. கீழே கொட்டாமல் அப்படியே மெதுவாக திருப்பி விடுங்க. கண்டிப்பாக இப்போ பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பட்டர் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அப்படியே கலந்து விடுங்க. பட்டர் சேர்த்துட்டு இப்போ நல்லா அப்படியே கலந்து விடுறோம். ஏன்னா அது அப்படியே மெல்ட் ஆகிடும் நம்ம அந்த சூட்லேயே. நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் சீஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் பார்த்தீங்கன்னா துருவி கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்லைஸாக இருக்கிறது வாங்கிட்டேன். இது அப்படியே இதுவுமே மெல்ட் ஆகிடும் அந்த சூட்லேயே. அவ்வளோதான். இப்போ நல்லா அப்படியே கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான். என்னோடய ஸ்டைலில் சூப்பராக மேக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. இந்தியன் ஸ்டைல் மேக்ரோனி. இப்போ அப்படியே வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை தூவிக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக என்னோடய ஸ்டைலில் இந்தியன் ஸ்டைல் மேக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க.